சென்னை தாம்பரத்தில் ரயிலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் புதிய தகவல் கிடைத்திருக்கிறது. கைதானவர்கள் பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரனுக்காக எமர்ஜென்சி கோட்டா டிக்கெட்டில் ரயிலில் பயணித்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், இந்த வழக்கின் இந்த பின்னணி குறித்த விவரங்கள். சாலமன், கடந்த 6ஆம் தேதி இரவு தாம்பரம் ரயில் நிலையத்தில் ரூபாய் 4 கோடி ரூபாயை பறிமுதல் செய்தனர். குறிப்பாக இந்த பணத்தை கொண்டு சென்றதாக சதீஷ், நவீன், பெருமாள் ஆகிய 3 நபர்களையும் தாம்பரம் போலீசார் கைது செய்து இந்த பணம் தொடர்பாக நடத்திய விசாரணையில பாஜக நெல்லை வேட்பாளரான நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான பணம் எனவும் தேர்தல் பணம் பட்டுவாடா செய்வதற்காக இந்த பணத்தை கொண்டு செல்ல விடுவதாக அவர்கள் வாக்குமூலம் அளித்ததின் பேர்ல இந்த விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த வழக்கின் தீவிரத்தன்மையை கருதி சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில மொத்தம் 15க்கும் மேற்பட்ட நபர்களை சிபிசிஐடி போலீசார் இதுவரை விசாரணை செய்து அதன் வாக்குமூலத்தை பதிவு செய்தனர். இந்த நிலையில இந்த வழக்கு தொடர்பாக சேகரிக்கும் ஆவணங்களை அடிப்படையாக வைத்து அடுத்த கட்டமாக நயினார் நாகேந்திரன் மற்றும் பல்வேறு நபர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணை மேற்கொள்ள உள்ளதாக சிபிசிஐடி தரப்புல தெரிவிக்கப்பட்ட நிலையில தற்போது சிபிசிஐடி போலீசார் இவர்களிடம் நடத்திய விசாரணையில ஒரு தகவலானது கிடைத்துள்ளது. குறிப்பாக நெல்லை சட்டமன்ற உறுப்பினரான நயினார் நாகேந்திரன் என்பதால் அவரது எமர்ஜென்சி கோட்டாவில் கைது செய்யப்பட்ட 3 நபர்களும் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணித்திருப்பது சிபிசிஐடி விசாரணையில தெரிய வந்துள்ளது. குறிப்பாக இவர்கள் அவரது ஐடி கார்டை பயன்படுத்தி இந்த எமர்ஜென்சி கோட்டாவில் பயணித்திருப்பதும் அந்த ஐடி கார்டை தற்போது பறிமுதல் செய்து வைத்திருப்பதாகவும் சிபிசிஐடி தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஐடி கார்டு மூலமாக கிடைக்கும் தகவலின் அடிப்படையிலும் அடுத்த கட்டமாக நயினார் நாகேந்திரனுக்கு சம்மன் அளிக்கவும் முடிவு செய்திருப்பதாகவும் சிபிசிஐடி தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பாஜக பிரமுகரான கோவர்தனிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி இந்த பணமானது 1 கோடி ரூபாய் அவரது ஓட்டலில் இருந்து கைமாற்றப்பட்டிருப்பதால் அந்த கைமாற்றப்பட்ட பணம் யாருடையது என்பது தொடர்பாகவும் விசாரணை நடத்தி வாக்குமூலத்தை பதிவு செய்தனர். மொத்தம் 15க்கும் மேற்பட்ட நபர்களிடம் பெறப்பட்ட வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்து நயினார் நாகேந்திரனிடம் விசாரணை மேற்கொள்ள திட்டம் எனவும் சிபிசிஐடி தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. முழு விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.